இந்த நாட்களில் ஒவ்வொருவருக்கும் தேவை ஞானம். நம்ம பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும். குடும்பம் நடத்துறவங்களுக்கு ஞானம் வேணும். வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு ஞானம் வேணும். வியாபாரங்களை நடத்துறவங்களுக்கு ஞானம் வேணும். விசுவாசிகளுக்கு ஞானம் வேணும். ஊழியர்களுக்கு ஞானம் வேணும். ஏன் தேசத்திற்கே ஞானம் தேவை. தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு ஜெபம் பண்ணும்போது, வேண்டுதல் செய்து அவனுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது அவன் சொன்னான், கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளுவாராக. ஆம், இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் உனக்கு ஞானத்தை அருளுவாராக. ஞானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது என்ன ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று 7 காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த செய்தி ஒவ்வொரு பிள்ளையும் கேட்க வேண்டிய செய்தி. ஒவ்வொரு கணவன், மனைவி, பெற்றோர் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஒரு செய்தி. இந்த 7 ஆசீர்வாதங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, உங்களுடைய வேலைகள்ல, வியாபாரங்கள்ல, ஊழியங்கள்ல வெளிப்பட நான் ஜெபிக்கிறேன். இந்த 7 காரியங்களை கேளுங்க. இந்த 7 காரியங்களுக்காக ஜெபிங்க. இந்த 7 நன்மைகளையும் கர்த்தர் ஞானத்தினால் கொடுத்து ஆசீர்வதிக்க வாழ்த்துகிறேன். இந்த செய்தியை நீங்க கேட்கறது மாத்திரமல்ல, அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு ஞானமுள்ள சந்ததி எழுப்பி அந்த ஞானத்தால் உண்டாகிற ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நம்முடைய வீடுகளை அலங்கரித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.